தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொள்ளாமல் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்று தமிழிசை சவுந்தரராஜன் குறை கூறியுள்ளார். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குடியாத்தத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் நிதிநிலை அறிக்கையில் பெண்களின் பாதுகாப்புக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். பெண்கள் முன்னேற்றத்திற்கான எந்த திட்டமும் இல்லை என்று கூறிய தமிழிசை தமிழ் மொழியை முன்வைத்து அரசியல் செய்வதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அதே போல பெண்களின் பாதுகாப்பு தான் இப்ப மிகவும் கேள்விக்குறியாக இருக்கிறது. பெண் பாதுகாப்புக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது? பல இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் தேவை, பல கல்வி நிறுவனங்களில் சிசிடிவி கேமராக்கள் தேவை. அதற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது? அதே போல கேஸ் 100 ரூபா மானியம் கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள். 4 ஆண்டுகள் நிறைவாகிவிட்டது, இன்னும் கொடுக்கப்படலை, அதற்கான நிதி ஒதுக்கப்படலை. ஆக நீங்கள் வாக்குறுதி கொடுத்ததற்கு கூட நீங்கள் அதற்கான நிதி ஒதுக்கவில்லையே. நீங்கள் என்ன நினைத்து இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறீர்கள்? ஆக முற்றிலுமாக தோல்வி அடைந்த அரசு 4 ஆண்டு காலமாக தமிழக வளர்ச்சிக்கு எதையுமே செய்யவில்லை. அடுத்த ஓராண்டும் இவர்கள் வளர்ச்சிக்கு எதுவுமே செய்ய மாட்டார்கள் என்பதை பட்டவர்த்தனமாக நிதிநிலை அறிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள் என்று நான் சொல்கிறேன்.